நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட மிகப்பெரிய ஹிட்லிஸ்ட்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய முதல் படமான ஜென்டில்மேனில் ஆரம்பித்து இப்போ ரிலீஸ் ஆன அந்த 2.0 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய முத்திரையை எல்லா காலகட்டத்திலும் எல்லா படங்களிலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதிச்சுட்டு தான் வராரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை தமிழ் சினிமாவின் இருபெரும் ஜாம்பவான்கள் கமலும் ரஜினியும் மிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஏன்னா ஷங்கரை வச்சு கமலவர்கள் இந்தியன் படத்தில் நடிச்சிட்டாரு. ஏன் இப்போ இந்தியன் 2 ரெடியாக இருக்குது, இந்தியன் 3 ரெடியாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஷங்கரோட இயக்கத்தில் சிவாஜி, எந்திரன், 2.0 இந்த 3 படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதே கமலும் ரஜினியும் ஷங்கரோட பல மெகா ஹிட் படங்களை தவற விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலானோருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்க என்னென்ன படங்களை தவற விட்டாங்க அப்படின்னா, முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கமலோட தீவிரமான ஒரு ரசிகராக தான் இருந்தவர். ஸோ அதாலேயே பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய முதல் படத்தை இயக்கும்போது அதில் கமல் தான் நடிக்கணும் அப்படிங்கிற பிடிவாதத்தோடு இருந்தார். ஸோ அப்போ அவர் ஜென்டில்மேன் படத்தோட திரைக்கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் கமல்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கமல்கிட்டயே அந்த கதையை விவரித்தாராம். என்னதான் கதை சொல்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கூட கமல் தன்னுடைய மானசீக குரு அப்படின்னு நினச்ச ஷங்கருக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சான். ஸோ அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா அந்த கதையை ரொம்ப துல்லியமாக நுணுக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ கதையை முழுவதும் கேட்ட கமலுக்கு சில பல சந்தேகங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஷங்கர் சொன்ன ஜென்டில்மேன் கதை பார்த்திங்கன்னா ஏற்கனவே கமல் நடிப்பில் வெளிவந்த மெகா ஹிட்டான ஒரு படத்தோட கிட்டத்தட்ட தழுவல் அப்படி தான் இருந்துச்சு. நமக்கே தெரியும் குரு அப்படிங்கிற படம். ஸோ மலையாள இயக்குனர் ஐவி சசியோட இயக்கத்தில் அந்த படம் ஆல் டைம் மெகா ஹிட் படம் குரு. இத்தனையும் அதே ராபின்குட் கதாபாத்திரம் தான். நம்ம கவண்டமணி அர்ஜுன் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் அதில் பார்த்திங்கன்னா வைஜி மகேந்திரன், கமல் 2 பேரும் கொள்ளையடிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஒற்றுமைகள் கிட்டத்தட்ட ஃப்ளாஷ்பேக் கூட அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா கமல்களுக்கு இந்த ஜென்டில்மேன் படத்தில் நடிக்கிறதுக்கு தயக்கம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வர பிராமணன் கேரக்டர் மாதிரியே அப்போ தான் மைக்கேல் மதன காமராஜன் படத்துலையும் இதே மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கமே அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவருக்கு இருந்திருக்குது. ஸோ அதை ஷங்கரிடம் சொல்லி ரொம்ப ரொம்ப கனிவோட அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டார். எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் நிரூபிக்காமல் வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு கமலும் உதாரணம். இதே கமல்கள் சுரேஷ் கிருஷ்ணாவை சத்யா படத்தில் அறிமுகம் செஞ்சார் அப்படின்னா அது வேறு கதை. ஏன்னா ஒரு கேபியோட அசிஸ்டண்ட் கமலுக்கு ஏற்கனவே பழக்கமானவர், அதெல்லாம் விட்டுருவோம். முதல்ல ஷங்கரோட ஜென்டில்மேனை கமல் அவர்கள் புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நடித்து அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு. இப்போது கமல் அவர்கள் ஷங்கரோட இன்னொரு படத்தையும் தவற விட்டார் அப்படின்னா அந்த படம் முதல்வன். எல்லாருக்குமே முதல்வன் அப்படி சொன்னதுமே அது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதை தானே, அதுக்கப்புறம் விஜய் தான் நடிக்கதா இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அதே ஷங்கர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக பண்ணப்பட்ட அந்த முதல்வன் கதையில் விஜய் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டும் சில பல விஷயங்கள் காரணமாக சரியாக கம்யூனிகேஷன் இல்லாதாலேயே அவரை வச்சு அந்த படத்தை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் ரஜினி சார் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு 10 நாளுக்கு அப்புறம். ஸோ உடனே கமல் சார் இந்த படத்தில் ஹீரோவை நடித்தா எப்படி இருக்கும்னு நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதாவது இப்போது முதல்வன் அர்ஜுன் கேரக்டர் நமக்கு தெரியும், ஹீரோ கேரக்டர் ரொம்ப சாதாரண ஒரு கேரக்டர் தான். அதில் ரஜினி சார் நடிக்கலாம், ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆனால் கமல் நடிக்கிறார் அப்படிங்கும்போது அந்த கேரக்டருக்கான கூடுதல் வலுத்தன்மையும் அதிகப்படுத்தணும், அந்த கேரக்டரை ஸ்ட்ராங் பண்ணணும், கமலுக்கே உரித்தான அந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தமாக இருக்கணும். இந்தியன் எப்படி ஒரு ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் வர்மக்கலை போன்ற பல விஷயம் வச்சோமோ, ஸோ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஹீரோ கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் கமல் நடிக்கிறதா இருந்தா அப்படிங்கிற முடிவில் சங்கர் இருந்துக்காரு. ஸோ அப்போ தான் கமலை மீட் பண்ணி அந்த கதையை சொல்ல கமலுக்கு கதை பிடித்திருந்தாலும் கமல் அவர்கள் மருதநாயகம் ட்ராப் ஆன காரணத்தால் அந்த கோபத்தால் எப்படியாவது மருதநாயகம் சாயலில் இன்னொரு பீரியட் படத்தை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு கொலவெறியில் அவர் ஹேராம் படத்தை இயக்கத்தில் முழு மூச்சாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு என்னால் படம் நடிக்க முடியாது, அப்படி நடிக்காமல் இருந்தால் நான் ஹேராம் படத்தை முடிச்சுட்டா வரணும், கண்டிப்பாக 10 மாதங்கள் ஆயிரும், கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிரும். அந்த காலகட்டத்தில் 1 வருடங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஹீரோ வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை சங்கர்
சங்கர் அவர்களே பலமுறை சொல்லிக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் அர்ஜுன் அவர்கள் நடித்து அந்த படம் ஆல் டைம் மெகா ஹிட் ஆச்சு. எப்படி ஜென்டில்மேன் கமல் மறுத்து அர்ஜுன் நடிச்சு ஜென்டில்மேன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முதல்வனுக்கும் அதே கதை தான், அதே மெகா ஹிட் படம். ஸோ அடுத்ததாக வந்து கமல் சங்கர் அவர்கள் படத்தில் நடிக்க முடியாத ஒரு படம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் தான் ரோபோ என்கிற படம் தான். ஸோ ரோபோ படம் பார்த்தீங்கன்னா முதல்வன் முடிஞ்சதுக்கப்புறம் கமலும் சங்கரும் சேர்ந்து பண்ணுறதா ஆரம்பிக்கப்பட்ட படம். அந்த படத்தோட ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் வந்துச்சு. கமலுக்கு ஜோடியாக பிரீத்தி ஜிந்தாவும் நம்ம பார்த்திபர்கள் மிக முக்கியமான ஒரு கேரக்டர்லையும் நடிக்கிறதா இருந்துச்சு. சுஜாதா தான் வசனம். மீடியா ட்ரீம்ஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறதாங்க. கிட்டத்தட்ட அப்போவே 40 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் நடக்கவே இல்லை. அது காரணம் மீடியா ட்ரீம்ஸ் தயாரித்த சில படங்கள் சரியாக போகாதால் அந்த படம் அப்படியே கைவிடப்பட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கமல் வேறு பாதையில், சங்கர் வேறு பாதையில் போனங்காட்டி வேறு வழியே இல்லாமல் நம்ம சங்கர் அவர்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சந்தித்து இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ கமல் நடிக்க வேண்டிய கதையில் நான் நடிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு நான் நிறையா மாற்றம் செஞ்சுட்டேன்னு செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட வேறு ஒரு கதையை மாற்றி ரஜினி தகுந்த மாதிரி மாற்றி அந்த படத்தை வந்து ஒரு ஆல் டைம் மெகா ஹிட், இன்னும் சொல்லப்போனால் எந்திரன்கிற இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்தாரு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள். ஸோ கமல் அவர்கள் சங்கர் இயக்கத்தில் நடிக்க தவறிய படங்கள் தான் இவை: ஜென்டில்மேன், முதல்வன், எந்திரன். இதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா சங்கரோட பல படங்களை தவற விட்டார். நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஜென்டில்மேன் படத்தை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ரஜினிகள் எப்படியாவது சங்கர் இயக்கத்தில் நடித்தாகணும் அப்போ இருந்தே முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் சில பல காரணங்களை அந்த ப்ராஜெக்ட் நடக்காமையே போயிட்டுருக்குது. ஸோ கடைசியாக ரஜினி அவர்களுக்காகவே சங்கர் அவர்கள் ஊட்டியில் போய் பண்ண ஒரு கதை தான் இந்த முதல்வன் அப்படிங்கிற கதை. எழுத்தாளர் சுஜாதா, ஆர் மாதேஷ், இன்னும் பல பிரபலங்கள், கிட்டத்தட்ட சங்கருக்கே உரித்தான நண்பர்கள் எல்லாரோடும் சேர்ந்து அந்த கதையை பண்ணப்பட்ட ஒரு கதை தான். ரஜினி அவர்கள் ஒரு நாள் சிஎம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் கற்பனை தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் விசுவல் கொடுத்து முதல்வன் கதையாக மாறியிருக்கு. நம்ம சங்கர் அவர்கள் இந்த கதையை ரஜினியால் யாராலும் மறுக்கவே முடியாது, எந்த காரணத்துக்காகவும் அப்படின்னு சொல்லி ரஜினியை மீட் பண்ணி சொல்ல. ஆனால் ரஜினிக்கோ மிகப்பெரிய தர்ம சகடம். ஒரு பக்கம் அப்போதைக்கு முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவிடமும் பகை, இப்போது நம்ம நட்பு பாராட்டிருக்கிறது நம்ம கலைஞர் அவர்களோட மட்டும்தான். ஆனால் இந்த கதையில் வில்லனே கலைஞர் தான் அப்படின்னு யோசித்த ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சங்கர்கிட்ட 10 நாள் டைம் கேட்டு ரொம்ப யோசித்து தன்னுடைய நண்பர்களும் நலம் விரும்பிகளான ஷோ, சுஜாதா, இது போன்ற பல பேர்கிட்ட நல்லா விசாரித்ததுக்கு அப்புறம் அவர் சங்கரை கூப்பிட்டு இந்த படத்தில் நடித்தா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும், அதனால் நடிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கனிவோடு மறுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய்கிட்ட வந்துச்சு, கமல்கிட்ட வந்துச்சு, அப்புறம் அர்ஜுன் அடித்து மெகா ஹிட் ஆச்சு. இது ஒரு பக்கம். இதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சங்கரோட இன்னொரு படத்தையும் தவற விட்டுருக்கார் அப்படிங்கிறத யாராலுமே பார்த்திங்கன்னா நம்பவே முடியாது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறோம். அதாவது இந்தியன் படம் தான். ஆக்சுவலி இந்தியன் கதையே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக பண்ணப்பட்ட ஒரு கதை தான். ஸோ அந்த டைமில் நம்ம சங்கர் அவர்கள் ரஜினிக்காக பண்ண அந்த கதைக்கு பேர் வந்து என்ன வச்சுருந்தார் அப்படின்னா பெரிய மனுஷன் அப்படிங்கிற பேர் தான். ஆனால் ரஜினிகிட்ட இந்த கதையை சொல்லும்போது நாம் வந்து ஒரு 75 வயது கிழமாத்தான் நடிக்கிறோம் அப்படிங்கிறத அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. இத்தனைக்கும் சங்கர் அந்த கதையை சொல்லும்போது மகன் கேரக்டரில் வேற ஒரு நடிகை தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதா சொல்லியிருந்தார். இப்போ ஜெயலலிதா எப்படி நம்ம ரஜினி வெர்சஸ் அந்த வசந்த் ரவி கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுருந்தார். ஆனால் ரஜினி அவர்களுக்கு அவ்வளவா திருப்தி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் கமல்கள் நடித்து, கமலே நடிக்கும்போது இளமையானவராகவும் நடிக்கலாம், முதுமையானவரும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை ஏன் தவற விடணும்ட்டு தான் சங்கர் அவர்கள் கமலை வைத்து அந்த பெரிய மனுஷன் அப்படிங்கிற கதையை இந்தியன்கிற பேரில் எடுத்து ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அந்த படம். ஸோ அதே மாதிரி இன்னொரு படம் இந்தியனை கூட ரஜினி நடிக்கிறதா ஏற்றுக்கலாம். ஆனால் இன்னொரு படத்தோட கதையை சங்கர்கள் ரஜினிகிட்ட எந்த தைரியத்தில் போய் சொன்னார்னு தெரியல. ஆனால் அந்த கதையை கேட்டும் ரஜினிக்கு ரொம்ப பிடித்தாலும் கூட சில பல காரணங்களால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த கதை என்ன அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஐயமாகவும் இருக்கும். கரெக்ட், அந்த படத்தோட பெயர் ஐ அப்படிங்கிறது தான். நமக்கே தெரியும், நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்த படம் தான் ஐ. எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, கலெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனாலும் கூட அந்த படம் ஒரு தோல்வி படம் மாதிரியான பிம்பம் இருக்குது. ஏன்னா அந்த படத்தை தயாரித்த ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ரொம்பவே நொடிஞ்சு போயிட்டார், அதுதான் காரணம். ஸோ அந்த ஐ படத்தோட கதையையும் நம்ம சங்கர் அவர்கள் ரஜினிக்கு போய் சொல்லியிருக்காரு. எப்போது இந்தியன் காலகட்டத்திலேயே அவருக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு. ஒரு கூனன் எப்படி தான் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கின வில்லன்களை ஒவ்வொருத்தராக பழி வாங்குறாரு அப்படிங்கிற அந்த கதை தான்
இது ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல். ஸோ இந்த கதையை கேட்ட ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கூட சில காரணங்கள் நடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கமலை மாதிரியே ரஜினியும் ஷங்கரோட சில படங்களை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் நான் சொல்லிய இந்த முதல்வன், ஐ, இந்தியன். ஸோ இந்த படங்களில் ரஜினியும் கமலும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடிச்சிருந்தாங்கன்னா, மிஸ் பண்ணாமல் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படங்கள் எப்பேற்பட்ட இம்பேக்டை கொடுத்துருக்கும். உதாரணத்துக்கு ஜென்டில்மேன்லேயும் அதுக்கப்புறம் எந்திரன்லேயும் முதல்வன்லேயும் கமல் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதேமாரி இந்தியன்லேயும் ஐ படத்துலேயும் முதல்வன்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக நடிச்சிருந்தா அந்த படங்களோட ரிசல்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.